அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அஜய். ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். ஒரு நெட்வொர்க்கர்னு சொல்றதுல ரொம்ப 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 பெருமையா இருக்கு. பட் இதை நான் பெருமையா இருக்குன்னு சொன்னாலும் பல பேர் நெட்வொர்க்கரா, ஆள் பிடிக்கிற வேலை தானே, ஆள் சேர்க்கிற வேலை தானே, அப்புறம் கூட்டம் சேர்க்கிற வேலை தானே, பல பேரோட எண்ணங்கள் அப்படி இருக்கு. பட் என்னன்னா, இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் தாங்க பண்ண முடியும். ஒன்னு ஆளை சேர்க்க முடியும், இல்லைன்னா ஆளா போய் சேர முடியும். பெரும்பாலான நபர்கள் நம்ம என்ன இருப்போம்னா, ஒரு ஆளா போய் சேர்ந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணிருப்போம், ஒரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தோம். அந்த ஸ்கூலோட ஓனர் என்ன பண்ணாரு, அட்மிஷன் போட்டாரு, அதாவது ஆளை சேர்த்தாரு. ஒரு காலேஜ் படிக்கும் போது ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தோம். அந்த காலேஜ் ஓனர் என்ன பண்ணாரு, காலேஜ் ஓனர் ரெக்ரூட் பண்ணாரா இல்ல அட்மிஷன் போட்டாரா, அதாவது ஆளை சேர்த்தாரு, நம்ம போய் ஆளை சேர்ந்தோம். அடுத்து ஒரு கம்பெனியோட ஓனர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாரு. ரெக்ரூட்மெண்ட் கூகுள் அடிச்சு பாருங்க, ரெக்ரூட்மெண்ட்னாலே ஆள் சேர்ப்பு தான். கம்பெனியோட ஓனர் ஆளை சேர்த்தாரு, நம்ம ஆளை போய் சேர்ந்தோம். அப்ப சின்ன வயசுல இருந்தே மேக்சிமம் மக்கள் 95% மக்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ஆளா போய் சேர்ந்துட்டு தான் இருக்கும். பட் ஆளை சேர்க்கிறவங்க தான் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. யார் யாரெல்லாம் ஆளை சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. பெரிய அளவு கோடீஸ்வரனா இருக்கிற எல்லாருமே ஆளை சேர்க்கிறாங்க. அம்பானி ஆளை சேர்த்துட்டு இருக்காரு, ஜியோன்ற பேர்ல ஆளை சேர்த்துட்டு இருக்காரு. அவர் கீழே அவ்வளவு மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பில்கேட்ஸ் ஆளை சேர்த்துட்டு இருக்காரு, மைக்ரோசாப்ட்ன்ற பேர்ல ஆளை சேர்த்துட்டு இருக்காரு. அதாவது மக்களை சேர்த்தா மட்டும்தான் இடத்துல பணக்காரனாக முடியும். சோ இங்க நம்ம ஆளை சேர்க்கிறோமா பிரிக்கிறோமான்றது மேட்டர் இல்ல, நம்ம உள்ள வரவங்களுக்கு என்ன ரிட்டர்னா கொடுக்குறோன்றதுதான் மேட்டர். ஏன்னா இந்த துறையை பத்தி ஏன் மக்கள் வந்து கேவலமா நினைக்கிறாங்கன்னா, அவங்க கேவலமா நினைக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா பல பேர் இதை யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க. பட் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல ஏமாத்துறான்றதுனால எல்லாமே இப்படிதான் நினைக்கிறது தான் தப்புன்றது என்னோட கண்ணோட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் எதை நோக்கி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலன்னா, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிக்காதவங்க தான் அறிவில்லாதவன் தான் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப உலகம் எதை நோக்கி போகுது, உலகமே ஏமாத்து தானே பிரதர், உலகமே வந்து ஃப்ராடு தானே பண்ணுது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு கண்ணோட்டங்கள் இருக்கலாம். உலகம் எது நோக்கி போகுது, உலகத்துல இருக்க பெரும்பாலான நபர்கள் வந்து வேலைக்கு தானே போறாங்க, அப்போ அதான் நானும் பண்ணணும்னு வள்ளுவர் சொல்றாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் வந்து உலகம் அப்படின்ற பொருளுக்கு, அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. உலகம் அப்படின்னா உயர்ந்தவர்கள்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது இந்த உலகத்துல இருக்க உயர்ந்தவர்கள் இந்த சென்ஸ், இப்போ பணம் தான் உயர்ச்சிக்கு எல்லாருக்குமே இப்ப பணம் தானங்க முக்கியமான காரணமா இருக்கு. வள்ளுவரே சொல்றாரு, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு ஒரு திருக்குறள் முடியும். அதை மறந்துட்டு அதை விட்டுருங்க. அப்ப பொருள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. எதை வச்சு நம்மள எடை போடுறாங்க, ஏங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்க அப்படின்னா ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க அப்படின்னா ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க, இப்ப யாருக்குங்க மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு? பெரியவங்களுக்கா, படிச்சவங்களுக்கா? யாருக்கு மதிப்பு மரியாதை இருக்கு? யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தாங்க மதிப்பு மரியாதை இருக்கு. இட்ஸ் சேட் ரியாலிட்டி. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அந்த வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த உலகம் எதை நோக்கி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் வருமானம் சம்பாதிக்க முடியும். உலகத்தில் இருக்க உயர்ந்தவர்கள் எதை நோக்கி போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த தொழிலை பத்தி, இந்த வியாபாரத்தை பத்தி உயர்ந்தவர்கள், இந்த பிசினஸ்ல பண ரீதியா உயர்ந்தவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க சர்ச் பண்ணி பாருங்க. பில் கேட்ஸா இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், அப்புறம் ராபர்ட் கியோசாகியா இருக்கட்டும். ராபர்ட் கியோசாகின்றவர் அமெரிக்கா பொருளாதார வல்லுநர், டாப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. இவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில ஏமாத்திட்டாங்கன்றதுனால எல்லாமே அப்படி இல்ல அப்படின்றது என்னோட கான்செப்ட். ரொம்ப சிம்பிள்ங்க. பூஸ்ட் இஸ் a secret of அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விளம்பரத்துல நடிச்சு பல கோடி சம்பாதிக்கிறாங்க, அதாவது பல 100 கோடி சம்பாதிக்கிறாங்க. யாரு? ஏதோ ஒரு ஆக்டர். பட் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க கேட்டுக்கோங்க. அந்த விளம்பரத்தில் நடிக்கிறவர் என்ன சொல்றாரு, இதுதான் நான் பயன்படுத்துறேன்னு விளம்பரத்துல சொல்றாரு. ஆனா அவர் அதை தான் பயன்படுத்துவாரா? சத்தியமா கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்ப பயன்படுத்தாத ஒரு பொருளை இன்னொரு மக்கள்கிட்ட நான் பயன்படுத்துறேன்னு சொல்லணும்னா மக்களை வந்து பொய் சொல்லின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பயன்படுத்தல, அவங்க பயன்படுத்தாத பொருளை பயன்படுத்துறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட பொருளை விற்கிறாங்க. ஆனா இங்க நான் அப்படி பண்ணல, இங்க நெட்வொர்க்ல நான் அப்படி பண்ணல, ஆக்சஸ்ல நான் அப்படி பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான பொருள் நான் கன்சியூம் பண்றேன், கொடுத்த காசுக்கு எனக்கு பொருள் வந்துருச்சு, அதை நான் 2 பேர்ட்ட சொல்றேன், நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். விளம்பரத்துக்கு செலவு பண்ற பல 100 கோடிகளை இங்க சாதாரண மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. பல தப்பான விஷயங்கள் இருக்கு, பல தப்பான ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் எல்லாமே இப்படி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணனா ரொம்ப 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 தவறு அப்படின்றது என்னோட கண்ணோட்டம். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம எந்த விஷயம் யார்கிட்ட சொன்னாலும் அது உண்மை தன்மை கேட்கறது ரியல் அறிவு. கரெக்டா இல்லைங்களா? சோ இதை பத்தி ரியலா தெரிஞ்சுக்கணுமா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா, என்ன மீட் பண்ணுமா, எஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு சில பேர் என்ன பார்த்தாலே கடுப்பாகும், என்னடா இந்த தம்பி ஓவரா பேசுறான், ரொம்ப ஓவரா பேசுறான்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியலங்க. இங்க வருமானம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கும்னு நினைச்சா சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நாங்க இருக்கிற ஏரியா சென்னை குரோம்பேட்டு, மயிலாடுதுறை, அப்புறம் சென்னையில இருந்து மயிலாடுதுறை வர வழி ஃபுல்லா, அப்புறம் திருச்சி, இந்த ஏரியாலாம் என்னோட டீம் இருக்கு. அந்த ஏரியால நீங்க இருக்கீங்க, நீங்க டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சிறப்பா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.